இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதனால் அவசியம் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, இன்றைய சமகாலத்தில் மத நல்லிணக்கம் அப்படிங்கிற பேரில் வழிபாட்டு முறைகளை ஊக்குவிக்கக்கூடிய இடத்தை நோக்கி முஸ்லீம்கள் இன்றைக்கி அதிகமாக போயிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் பார்க்க முடியுது. அடிப்படையில் முஸ்லீம்களுடைய நம்பிக்கை என்ன, ஹிந்துக்கள் கிறிஸ்தவருடைய நம்பிக்கை என்னன்னு சொல்லிட்டு இந்த நம்பிக்கையை ஒருத்தர் புரிஞ்சு நடந்து கொள்வதற்கான நிலையை இன்றைக்கி உருவாக்காமல் மதத்தை ஒருத்தரை ஊக்குவிப்பது தான் நல்லிணக்கம் சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு போலியான பாதையை நோக்கி, போலியான கண்துடைப்பை நோக்கி இன்றைக்கி போயிட்டுருப்பது அப்படிங்கிறது நிச்சயமாக முஸ்லீம்களுக்கு பெரிய ஆபத்தாக இருக்குது. ஏன்னா இல்லை, முஸ்லீம் அல்லாத நபர்கள் எல்லா மதத்தையும் ஏற்றுக்கொள்வார்கள், எல்லா கடவுளையும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் முஸ்லீம்கள் ஒரே கடவுளை வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் இந்த நல்லிணக்கம் என்பது இன்றைக்கி எப்படி பார்க்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை குறித்தும், இஸ்லாத்தில் பல கடவுள்கள் உண்டா அப்படிங்கிற நிலையை நோக்கி இன்றைக்கி பல முஸ்லீம் அல்லாத நபர்கள், ஹிந்துக்கள் கூட நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற செய்தி உட்பட பல விஷயங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ முழுசாக பாருங்கள், இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் நிச்சயமாக பல்வேறு தகவல்கள், புரிந்துணர்வு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த என் சொந்தங்களே, உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட இந்த நாட்டில் நாம் ஒற்றுமையோடு இருக்கோம். பல்வேறு மொழிகள் பேசுகிறோம், கலாச்சாரங்கள் இருக்குது, மதங்கள் இருக்குது. ஆனால் உலக அரங்கில் இந்தியா ஏன் பெருமையாக பார்க்கப்படுதுன்னா, இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் இன்றைக்கி இந்த மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்கல்ல. பல நூற்றாண்டு காலமாக இந்த சங்கிகளுடைய அட்டுழியங்களை தாண்டி மக்கள் மத்தியில் இன்றைக்கி ஒற்றுமை என்பது தலை தோங்கி இருக்குது. ஏன்னா அடிப்படையில் இங்கே மத நல்லிணக்கம் என்பது மிகவும் மேலானதாக காணப்பட்டு இருக்கு. ஆனால் முன்போட இன்றைக்கி இந்த நல்லிணக்கம் வேறொரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கிறது தான் உள்ளளவு வருத்தமாக இருக்குது. ஸோ அதற்கு முன்னாடி இந்த நல்லிணக்கத்தின் பல்வேறு எடுத்துக்காட்டுகள் அனைந்தினமும் இன்றைக்கி செய்தி மீடியாக்களில் பார்ப்பீங்க. அதில் அதிகமாக நீங்கள் பார்க்குற செய்தி இன்றைக்கி எதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயிலுக்கு இந்த முஸ்லீம் போனார், பரிவட்டம் கட்டினார், சீர்வரிசை கொண்டு போனார், இந்த தெய்வத்திற்கு இவ்வளோ நகைகள் அனுபவிச்சார், பட்டு ஆடைகள் அனுபவிச்சார், இந்த முஸ்லீம் இந்த கோயிலில் போய் வழிபாட்டு விஷயங்களை செஞ்சார், இந்த ஹிந்து இந்த தர்காவுக்கு போய் இந்த சந்தனக்கூடு எடுத்தார், இந்த ஹிந்து இந்த தர்காவுக்கு போனனால அவளுக்கு உடல்லாம் நல்லாயிருச்சு அப்படிங்கிற இந்த இரண்டு நபர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் ஒருத்தர் மாற்றி வணங்கி கொள்வது தான் நல்லிணக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி பிஹேன் வுட்ஸு, கெலாட்டா போன்ற எல்லா மீடியாக்களும் காட்டிகிட்டு இருக்கு. 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் டிஎஸ்பின்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஒரு லேடி டிஎஸ்பி. ஸோ இந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போகிறாங்க தமிழ்நாட்டில். அந்த கோயிலில் அவங்களுக்கான அந்த வழிபாட்டு முறை அங்கே செஞ்சிட்ருக்கும் போது இந்த முஸ்லீம் டிஎஸ்பி அங்கே போய் இந்த வழிபாட்டு முறையை ஏற்றுக்கிட்டு அங்கே பொட்டு வச்சு சில விஷயங்களை எல்லாம் ஈடுபடுறாங்க. அப்போ இங்கே நீங்கள் கேட்கலாம், அடிப்படையில் நான் ஒரு தலைவனாக இருக்கேன் அப்படிங்கும்போது நான் எல்லா மதத்திற்கும், எல்லா மொழி பேசக்கூடியவனுக்கும் தானே தலைவன். அப்போ நான் அங்கே ஒரு கோயிலுக்குள்ளே நுழையிறேன், ஒரு சர்ச்சுக்குள்ளே நுழையிறேங்கும் போது அவங்க விருப்பப்பட்டு என் மேலே என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய சமயத்தில் நான் வேண்டான்னு எப்படி சொல்வது அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்றைக்கி எழுப்பலாம். இது உள்ளளவு ஒரு சரியான கேள்வி தான். இப்போ நான் ஒரு எம்எல்ஏவாக இருக்கேன், நான் எல்லா மக்களுக்குமான எம்எல்ஏவாக இருக்கேன் அப்படிங்கும்போது நான் ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க மத நம்பிக்கையின் அடிப்படையில் எனக்கு பொட்டு வச்சு விடலாம், எனக்கு தலப்பா கட்டி விடலாம், இன்னும் பல பரிவட்டங்கள் என்ன வேணாலும் அவங்க செய்யலாம் அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில். இதை நான் ஏற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இதில் ஒரு புரிந்துணர்வு வேண்டும். நீங்கள் அதை ஏற்றுக்கும் போது அந்த வழிபாட்டு முறையை நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க அப்படிங்கிற முறை கிடையாது. அவர்கள் பிரியத்தோடு செய்கிறாங்க அப்படின்னா, இங்கிட்டு பொட்டு வைக்கிறாங்கன்னா நீங்கள் அங்கிட்டு போய் அழிச்சுக்க போகிறீங்க. அப்போ அவங்க செய்யும் போது நீங்கள் மனதார அதை ஏற்றுக்கொண்டு விட்டால், அந்த வழிபாட்டு முறையை நீங்கள் ஊக்குவித்தால் தான் அது இணை வைப்புக்கு சமமாகும். தவிர அவங்க பிரியப்பட்டு ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், நான் ஒரு முஸ்லீம் அதை அப்படின்னு அவாய்ட் பண்ணிங்கன்னா அது அவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அப்போ ஒரு அதிகாரிகள், இப்போ இன்றைக்கி அரசியல் கட்சிகள் பார்த்திங்கன்னா, கடந்த எலெக்ஷன்லாம் சில முஸ்லீம் தலைவர்கள்லாம் தொப்பியை போட மறுத்தாங்க. அதாவது எலெக்ஷனில் பிரச்சாரத்தில் போகும்போது தொப்பியை போட மறுக்கிறாங்க. அந்த இடத்துல போகும்போது முஸ்லீம் அல்லாத நபர்கள் அதிகமாக இருக்கிறனால முஸ்லீம் அடையாளத்தோடு போனால் தனக்கு ஓட்டு கிடைக்காதோ அப்படிங்கிற மாதிரி வாய்க்கிறாங்க. ஆனால் இந்த நபர்களுக்கு படிப்பணியாக இருக்கக்கூடிய காயிதே மில்லத் சாஹிப் ஆகட்டும், கல்வி தந்தையாக இருக்கக்கூடிய அபுல் கலாம் ஆசாத் ஆகட்டும், இன்னும் பல தலைவர்கள் தாடியோடும் தொப்பியோடும் தான் தனது அரசியலை செய்தார்கள், பல்வேறு பொறுப்புகளுக்கும் வந்தார்கள். ஏன் இந்த தாடியும் தொப்பியும் தான் கண்ணியத்தின் அடையாளமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இது தீவிரவாதத்தின் அடையாளமாக இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கனால ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ அல்லது பல்வேறு தலைவர்கள் ஒரு பொதுவான இடத்துல அந்த மக்களை சந்திக்கும் போது அடையாளத்தை துறந்து போகிறது என்பது நிச்சயமாக ஒரு கேவலம். ஏன்னா எந்த அடையாளம் கண்ணியமாக இருந்த தீவிரவாதமாக மாற்றப்பட்டிருக்கோ அந்த அடையாளத்தை மீண்டும் அது சரியான அடையாளம் சொல்லிட்டு நீ தான் நிரூபிக்கணும்.
நீ தொப்பியோடும் தாடியோடும் ஒரு எம்எல்ஏவாக இருந்து ஒரு எம்பியாக இருந்து இந்த சமூகத்தில் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய சமயத்தில் அந்த அடையாளம் என்பது கண்ணியத்துக்குரிய ஒரு விஷயமாக மாறிடும். நீயே பயந்துட்டு அதை வந்து அவாய்ட் பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனால் அந்த மக்கள் எப்படியா அந்த ஓட்டு கேட்டு செல்லக்கூடிய மக்கள் கூட என்ன பண்ணுறாங்க, தொப்பியோடும் தாடியோடும் வரக்கூடிய நிலையை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, சில நபர்கள் தயங்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி பல கோயில்களுக்கு முஸ்லீம்களாம் சீர்வரிசை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த சீர்வரிசை எடுத்துகிட்டு போகிறது நம்பிக்கையின் அடிப்படையில் சரியான்னு கேட்டால் இது தவறு. ஏன் இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, முஸ்லீம்களுடைய அடிப்படை கொள்கையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முஸ்லீம்களுடைய அடிப்படை கொள்கை உயிர் நாதம் என்னன்னு தெரியுமா? ஒரே இறைவன். அந்த இறைவனுக்கு உருவம் கிடையாது. உருவம் இல்லைன்னு பின்னாடி அவனுக்கு உருவம் வந்து கற்பிக்கவே முடியாது. நம்ம கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஆனால் குரானில் பல்வேறு இடங்களில் இறைவன் எனக்கு கரம் இருக்குன்னு சொல்கிறான், என் முகம் வரும் அப்படிங்கிறான். அப்போ அவன் சொல்வதெல்லாம் நம்ம போலவே கரங்கள் இருக்கும், முகம் இருக்கும், நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் இறைவனுக்கு உருவம் இல்லை, அவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும். ஏன் பல கடவுள்கள் இருந்தால் குழப்பங்கள் உண்டாகும் அப்படிங்கிற தத்துவார்த்த அடிப்படையில் தான் இவன் ஒன்று சேர்றான். ஸோ இந்த ஒரு தத்துவம் இருக்குல்ல, ஒரே இறைவன், அவனுக்கு உருவம் இல்லை, அவன் ஏக இறைவன், அவனுடைய தூதர் முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கொள்கை, இந்த தத்துவம் என்பது உலக அளவில், நான் சொல்கிறேன் உலக அளவில் முஸ்லீம் சமூகத்தை ஒன்றிணைக்க வைக்குது. அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் ஏன் வளர்ந்துட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா, இங்கே சமத்துவமும் சகோதரத்துவமும் கொடுக்கப்படுகிறது. எல்லா மதங்களும் சமத்துவம் சகோதரத்துவம் பேசுது. ஆனால் நடைமுறையில் பின்பற்றப்பட்டு கொண்டு வருகிறது. மேலும் ஒரே சமூகமாக ஒரே உம்மத்தாக அவர்கள் ஒன்று திரளக்கூடிய ஒரு சூழலும் உருவாகுது. நீங்கள் மக்காவில் பார்த்துருப்பீங்க, உலக முஸ்லீம்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒன்று கூடி சமத்துவம் சகோதரத்துவம் என்ற அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அங்கு பெரிய அளவில் பிரதிபலிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா உலகம் முழுக்க இன்னைக்கு வியாபித்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் ஒரு ஜப்பான் முஸ்லீம், ஒரு அமெரிக்கன் முஸ்லீம், ஒரு மேற்குலகத்தை ஐரோப்பிய நாட்டை சார்ந்த முஸ்லீம், ரஷ்ய முஸ்லீம் சொல்லிட்டு உலகத்தில் எங்கிருந்தாலும் சரி, அவன் என்ன மொழி என்ன நிறமாக இருந்தாலும் சரி, அவன் முஸ்லீமாக இருக்கக்கூடிய சமயத்தில் அஸ்ஸலாமு அலைக்கும் நீங்கள் அவனை பார்த்து சொன்னீங்கன்னா வலைக்கும் சலாம்னுவான். நீங்கள் சலாம், அதாவது உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் சொன்னீங்கன்னா அவன் பதிலுக்கு உங்களுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் மகன் சொல்லுவான். நான் போனேன், கடந்த மாதம் 5ஆம் தேதி உம்ராவுக்கு போயிருந்தேன். அங்கே நான் பார்த்த விஷயங்கள் என்னை மெய்சிலிருக்க வச்சுச்சு. ஒரு முஸ்லீமாக இங்கே நம்ம வாழ்கிறோம். எனது பாட்டன் முப்பாட்டன் ஒரு 3-5 தலைமுறைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹிந்துவாக இருந்திருப்பான். அவன் இஸ்லாத்துக்கு வந்தனால நான் இன்றைக்கி ஒரு இஸ்லாமியனாக கண்ணியமாக வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் இங்கே இஸ்லாமியனாக வாழக்கூடிய நான், தொழுகை பிற நல்ல விஷயங்கள் என்று மார்க்கம் சொல்லிக் கொடுத்த அனைத்தையும் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நான், இந்த முஸ்லீம் உம்மா இருக்குல்ல, இவர்கள் எப்படி நம்மோடு இணங்கி செல்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த நான் மக்காவில் பார்த்தேன். எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா, மக்காவில் தவாபுன்னு சொல்லுவாங்க. மக்காவை 7 முறை நான் சுற்றுவேன். அப்படி சுற்றக்கூடிய சமயத்தில் லாங்குவேஜ் வேறு அங்கே அதிகமாக அரபு ஹிந்தி பேசக்கூடியவர்கள் இருந்தாங்க. தமிழ் நபர்கள் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போம். ஆனால் என் பக்கத்தில் இருந்த ஒரு துருக்கி, இந்தோனேஷியா, மலேசியா என்று பல இடங்களில் இருந்தாங்க. வெவ்வேறு மொழிகளில் பேசக்கூடியவர்கள் இருந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு கூட நான் பேசலை. அவங்களுடைய மொழி எனக்கு தெரியாது, என் மொழி அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்களுக்கு கூட என்னால் பேச முடியல. ஆனால் அவருடைய செயல்கள் அந்த பேச்சை தாண்டி 1000 சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. நான் நடந்து போகும்போது என்னது எஹ்ராம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை துணி கீழே விழுந்துருச்சுன்னா அதை எடுத்து ஒரு சகோதரர் சொருகி விடுறாரு. தாகத்தில் அப்படியே நான் தவிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதோட வந்து நைசர்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட்டில் நைசர், மாலி போன்ற நாடுகள்லேருந்து வந்த ஒரு சகோதரி, ரொம்ப உயரமாக இருக்காங்க. அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க, டிஷ்யூ பேப்பர் எடுத்து எனக்கு துடைக்க கொடுக்குறாங்க. ஒரு சின்ன குழந்தை கொண்டு பேரிச்சம்பழம் எனக்கு கொடுக்குது. அப்போ இந்த உபசரிப்பு இல்லாமல் எப்படி நிகழ்துன்னு கேட்டேன்னா, அவன் என் சக முஸ்லீம் அப்படிங்கிற அடிப்படையில். அப்போ இஸ்லாம் மார்க்கம் ஏன் வளருதுன்னா, இந்த ஒற்றை கொள்கை என்பது உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய மக்களை ஒன்று திரட்டி ஒரு சரியான நிலையை நோக்கி கொண்டு போகுது. பாருங்களே, யாரும் கொய்த்து கொள்ள வேண்டாம். நான் ஹிந்து மதத்தை தப்பாகவும் இங்கே பேசலை. சில விஷயங்களை நாம் பேசக்கூடிய நிலையில், அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக முன்னுதாரப்படுத்தக்கூடிய நிலையில் நம்ம இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு தெரியும், திருப்பரங்குன்ற விஷயம்லாம் போயிட்டுருக்குன்னு உங்களுக்கு தெரியும். முருகப்பெருமான் இருக்கார்ல, முருகப்பெருமானுடைய சகோதரர் தான் விநாயகர் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. ஸோ முருகப்பெருமானுக்கு தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் கோயில் இருக்குது. விநாயகருக்கும் இங்கே கோயில் இருக்குது. 2 பேரும் சகோதரன் தானே. இப்போ 2 பேத்துக்கு சம உரிமை கொடுக்கணும்ல வழிபாட்டு விஷயங்களில். அப்போ ஏன் வட மாநிலங்களில் விநாயகருக்கு கோயில் இருக்கிறது, ஏன் முருகனுக்கு கோயில் இல்லை? ஏன் அவங்க வந்து தம்பிங்கிறத ஏற்றுக்கவே இல்லையா? அப்போ இந்த 2 கடவுள்களையும் அண்ணன் தம்பியும் சொல்லக்கூடிய இடத்துல கூட இங்கே முருகனுக்கும் விநாயகருக்கும் தமிழ்நாட்டில் வந்து சமத்துவமாக ஒரு கடவுள் அடிப்படையில் கூட பாருங்கள், தமிழ்நாடு சமத்துவம் கொடுக்குது. 2 பேருக்கும் எல்லா கோயில்களும் இருக்குது, வணங்குறாங்க. ஆனால் வட இந்தியாவில் முருகனுக்கான கோயில்கள் எத்தனை இருக்குது? இன்னும் கூடுதலாக சொல்கிறேனே, மலேசியா இருக்குல்ல, அது இஸ்லாமிய நாடு. அந்த நாட்டில் பிரம்மாண்டமான முருகன் கோயில் இருக்குங்க, பெரிய முருகன் கோயில் இருக்குது. அவங்க அங்கே வழிபாட்டு முறையை ஆதரிக்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் அதை மிகப்பெரிய அளவில் எதிர்க்கிறாங்க. அப்போ இதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இதில் நான் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்ல வரேன்னு கேட்டேன்னா, இப்போ ஹிந்து மதம் இருக்குது, எல்லா மதமும் அமைதியை தான் பேசுது, சமத்துவத்தை பேசுது. ஏன் ஹிந்து மதம் என்பது இந்தியாவை தாண்டி பல்வேறு நாடுகளில் வளரலை, போய் சென்றடையலை?
இப்போ இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா இஸ்லாத்தை பற்றி பல இடங்களில் பேசுகிறாங்க, சொல்கிறாங்க, இஸ்லாத்தை பல நபர்கள் ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஏன் அதை காட்டிலும் இந்து மதத்துக்கு செல்லக்கூடிய அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறையுது? நான் சொல்வது, அதை நாடி வரக்கூடியவர்கள் முஸ்லீமாக ஒரு கிறிஸ்துவனாக இருந்து இந்து மதத்தின் வரக்கூடியவர்கள் எண்ணிக்கை ஏன் குறையுது? அப்போ ஏன் இந்து மதம் வளரலைன்னு கேட்டிங்கன்னா, எல்லா அமைதியும் சமத்துவம் பேசினாலும் அது ஒரு கட்டமைப்பின் கீழே கிடையாது. ஏனென்றால் இந்து மதம் என்ற அந்த கொள்கை, அந்த விஷயத்திற்குள்ள பல கடவுள்கள் இருக்கிறாங்க. அந்த கடவுள்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்படுகிறது. ஒரு கடவுளை வணங்கக்கூடியவர் மற்றொரு கடவுளை வணங்க மாட்டான். ஒரு கடவுள் வணங்கக்கூடியவர் என் கடவுளோட உன் கடவுள் கீழன்னு பார்க்குறான். கடவுள்கள் மத்தியிலே சாதி வேறுபாடை பார்க்கக்கூடிய நிலைப்பாடு இங்கே இருக்குது. அப்போ இவர்கள் ஒன்று திரள்வதற்கான வாய்ப்புகள் என்பது சர்வதேச அளவில் ரொம்ப குறைந்து இருக்குது. தமிழகத்தை ஒரு சில கடவுள்கள் அந்த ஊரை தாண்டி வெளியே வராது, அந்த எல்லையை தாண்டி வெளியே வராது, அந்த குடும்பத்திற்கு மட்டும் வணங்கக்கூடிய கடவுளாக இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நம்ம குறை சொல்லலை. அதனால தான் நான் சொல்கிறேன், எல்லா இந்துக்களும் எல்லா கடவுள்களையும் ஏற்றுக்கொள்வார்கள், அதோடு சேர்த்து அல்லா சாமியும் ஏற்றுக்கொள்வார்கள், அதோடு சேர்த்து பல்வேறு தர்காக்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நாதாக்கள் அவுளியாக்களையும் ஏற்றுக்குவாங்க. அவுளியாக்களை நம்ம தப்பாக பேச மாட்டோம், தப்பாக பேசவும் கூடாது. பழனி பாபா கூட சொல்லியிருப்பார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவுளியாக்களுக்கு பெரிய தரஜா இருக்குது, அவங்கள மன்னிக்கணும், அவங்கள நம்ம ஏற்றுக்கணும், அவங்கள மதிக்கணும். ஆனால் அவர்களை வழிபடக்கூடிய இடத்துக்கு போகும்போது அவர்களின் பேரால் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் ஈடுபடக்கூடிய சமயத்தில் இன்னும் பல்வேறு நம்ம மூதாதியர்கள் ஹிந்துவாக பல்வேறு சாதியில் ஒடுக்கப்பட்டு அதுலேருந்து இஸ்லாம் என்ற உயரிய கொள்கையை நோக்கி வந்துட்டாங்க. ஆனால் அப்படி வந்தும் கூட அந்த பழைய ஆட்டம்பாட்டம், அந்த கொண்டாட்ட மனையில் இருந்து கொண்டு இந்த தர்காவை அணுகக்கூடியவர்கள் இன்றைக்கும் என்ன பண்ணுறாங்க, சினிமா பாட்டுக்கு ஆடிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு அந்த அவுளியா பேரில் அனாச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த அவுளியா அடக்கப்பட்டவர் கண்ணியத்துக்குரியவர். ஒரு தரஜாவை நம்ம மதிக்கணும், இல்லாட்டி நம்ம நல்லா நரகத்தில் போட்டுருவான் அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வு நமக்கு இருக்குது. சரிங்களா? அப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம் நடந்திருக்கு பீகாரில், அதை நான் இங்கே சொல்லி தான் தீரணும். பீகாரில் பார்த்திங்கன்னா 1946 அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு அப்புறம் பல்வேறு முஸ்லீம்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து வெக்கேட் ஆகிறாங்க. அந்த கிராமத்தில் முஸ்லீம்களே கிடையாது, ஆனால் பள்ளிவாசல்கள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கும் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள் அப்படி பள்ளிவாசல் இருக்குது. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கீரனூர் பழனி பக்கத்தில், இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா பொம்மநல்லூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு கிட்டத்தட்ட 30-40 குடும்பங்கள் இருந்திருக்காங்க. பள்ளிவாசல் இருந்திருக்கு. அந்த பள்ளிவாசலை சுற்றி பல்வேறு விவசாய நிலங்கள் இருந்திருக்கு, விவசாயம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த விவசாயம் செய்யக்கூடிய சமயத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் தொப்புள் கொடி உறவுகளாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா விவசாயம் என்பது முஸ்லீம்கள் அதிகமாக செய்த ஒரு பறக்கத்தான தொழில், இன்றைக்கி தான் விட்டுட்டு வந்துட்டாங்க. ஆனால் அங்கே பஸ் வசதி காலப்போக்கில் இல்லாதனால அந்த பொம்மநல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்திலேருந்து மக்கள்லாம் வெளியேறி கீரனூர் இதை சுற்றி இருக்கக்கூடிய, ஏன்னா இது நிலத்துண்டாக இருக்கும். நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா முஸ்லீம்கள் மொஹல்லாங்கிறது இங்கே இருக்குது அப்படின்னா அடுத்த தாராபுரம் இடையில் ஹிந்துக்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வெளியில் வெளியேறனால இன்றைக்கி அந்த பள்ளியில் தொழுவதற்கு ஆள் கிடையாது. ஸோ அதை நீங்கள் பராமரித்து சில இமாம்கள் போட்டிருக்காங்க. அதுபோல் பாட்னாலேருந்து சரியாக 40 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா கர்பாக்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் தான் ஒரு பள்ளி என்பது கைவிடப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. அதாவது நான் சொன்ன 1947 இந்தியா பாகிஸ்தான் விஷயங்கள் அங்கே நடந்தனால அந்த இடத்துல அந்த கிராமத்திலேருந்து கர்பாக்கியாலேருந்து பல முஸ்லீம்கள் அங்கேருந்து வெளியேறிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பள்ளி கைவிடப்பட்ட நிலையில் இருந்திருக்கு. அந்த பள்ளி அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பராமரித்து வந்திருக்கிறாங்க. எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து சகோதரி, அவங்க பேர் பார்த்திங்கன்னா கீதா குமாரி. இவங்களுக்கு மிகப்பெரிய கவலை, இந்த பள்ளி தொழுகை நடத்தலை, இந்த பள்ளி பராமரிப்பு இல்லை, நம்ம வீட்டுடைய சுவர் விடிஞ்சிருச்சுன்னா நம்ம எவ்வளோ கவலைப்படுவோம், அந்தளவு நம்ம இதன் மேலே பற்றும் பாசமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பள்ளியை பராமரிக்கக்கூடிய இடத்துல இந்த கீதா குமாரி இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு நாள் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடந்திருக்கு. அந்த வழியாக ஒரு முஸ்லீம் சகோதரர் கடந்து போயிருக்கிறாரு. அவருக்கு இந்த பள்ளி இப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டனால உள்ளே போய் தொழுகை செய்யணும்னு ஆசை. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்கள்கிட்ட உத்தரவு கேட்குறாரு, அனுமதி கிடைக்குது. உள்ளே போகிறாரு, லொஹர் அல்லது அசுருடைய வேலையில் தொழுகையை நடத்துகிறாரு, பாங்கு சொல்லி தொழுகை நடத்தி துவாவும் கேட்கிறாரு. இந்த காட்சி என்ன பண்ணுறாங்கன்னா பல ஊடகங்கள், DW போன்ற ஊடகங்கள்லாம் பதிவு செய்கிறாங்க. அந்த தொழக்கூடிய காட்சியை அந்த கீதா குமாரி அப்படியே ரசித்து கொண்டு சிரித்து கொண்டு மகிழ்ச்சியாக பார்க்குறாங்க. ஸோ அவங்கள்ட்ட பேட்டி கொடுக்கக்கூடிய சமயத்தில் தான் சொல்கிறாங்க, இந்த பள்ளியுடைய நிலைமை என்ன, இந்த பள்ளியை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பதிவு செய்கிறாங்க. இதே போல் இந்த கர்பாக்கியாலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா மற்றொரு பள்ளி, இதே போல் கைவிடப்பட்ட ஒரு பள்ளி இருக்குது. அந்த பள்ளியில் அந்த ஊர்லேயும் முஸ்லீம்கள் கிடையாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து சகோதரர் ஒருத்தர் தனது ஹிந்து வழிபாட்டு முறைகளெல்லாம் முடித்துட்டு நேராக போய் இந்த பள்ளியில் பாங்கு சொல்கிறாரு. அப்போ ஹிந்துக்கள் என்ன பண்ணுறாங்க, பள்ளியை பாதுகாக்கிறாங்க, பாங்கு சொல்கிறாங்க. இன்னும் முஸ்லீம்களுடைய அந்த விஷயங்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, மரியாதை செலுத்துகிறாங்க. ஆனால் இதே விஷயங்களை அப்படியே நீங்கள் ஒரு முஸ்லீமுக்கு போதுங்க, இதே போல் முஸ்லீம்கள் ஒரு கைவிடப்பட்ட கோயிலை எடுத்து அங்கே வழிபாட்டு விஷயங்களெல்லாம் நடத்துவாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக நடத்த மாட்டாங்க. இதுதான் அடிப்படையில் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்குது. ஹிந்துக்கள் முஸ்லீம்களுடைய வழிபாட்டு முறையை ஏற்றுக்கிறாங்க. ஏன் ஏற்றுக்கிறாங்கங்கிற அடிப்படை காரணங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க பல கடவுள்களை வணங்குறாங்க.
மாரியாத்தா, கருப்பண்ணசாமி, குப்புசாமி, என்னென்ன எல்லா சாமிகளும் வணங்குறாங்க. சாமிகளை வணங்குவதில் நம்ம குறை சொல்லலை, அது அவங்களுடைய நம்பிக்கை. அவங்களுடைய நம்பிக்கையில் நம்ம தலையிடலை, அது அவங்களுடைய நம்பிக்கையாகவே இருக்கட்டும். அப்படியே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், காலம் முழுக்க பல்வேறு ஆண்டுகள் செய்கிறாங்க. ஸோ இவ்வளவு கடவுள்களை வணங்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து மந்திரிச்சு பார்க்குறாங்க. இங்கே மந்திரிச்சா உடம்பு நல்லா போயிருன்னு சொல்கிறாங்க. ஏன் உம்ரா போயிட்டு வந்த பின்னாடி பாய் அந்த புனித தண்ணி ஜம்சம் எங்கன்னு கேட்குறாங்க. அந்த ஜம்சமை குடித்தா எனக்கு உடனே நல்லா போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கலை, ஆனால் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பதத்தை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது அல்லாஹ் சாமியாக பார்க்குறாங்க, பல்வேறு சாமிகளில் அல்லாஹ் சாமியாக பார்க்குறாங்க. அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுவாக ஒரு சாமியை மட்டும் அவங்க பிடிச்சிட்டா இல்லை, எனது குலதெய்வம் இதுதான், இதை தான் நான் வணங்குவேன்னு அவங்க நிற்கலை. எல்லா சாமியும் வணங்குறாங்க, ஏதோ ஒரு சாமி நம்மளை காப்பாற்றாதா அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வட்டத்திலேருந்து நீங்கள் பொதுவாக வெளியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இறைவன் எல்லாமே இறைவனாக இருப்பாங்களா? எல்லா கடவுள்களும் இறைவன் தானா? இல்லை இந்த மனிதர்களாக இருந்து கடவுள்களாக மாற்றப்படுறாங்கல்ல, அவர்கள் தான் கடவுளா? அப்போ யார் கடவுள் அப்படிங்கிற குழப்பம் வரக்கூடிய சமயத்தில் தான் எல்லாமே கடவுளாக இருந்துட்டு போட்டுமே, ஏதோ ஒன்று காப்பாற்றுமே பொதுவான மனநிலையில் வர்றாங்க. ஆனால் முஸ்லீம்கள் அப்படியே அதுக்கு நேரெதிராக இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் எப்படின்னா, இதே போல் விஷயங்களில் சிந்தித்த நபர்கள் தான் முஸ்லீம்கள் ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னாடி. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இது எல்லாமே கலைந்து விட்டு இல்லை ஒரே இறைவன் தான் இருப்பான், அவனுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு ஒரு கொள்கையை நோக்கி வர்றாங்க. அந்த கொள்கை உலகளவில் விரிந்து நிற்கிறது, பல்வேறு நாடுகளில் விரிந்து நிற்கிறது. அந்த கொள்கை சமத்துவமும் சகோதரத்துவமும் வாயில் பேசாமல் நடைமுறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. தொழுகைக்கு போகிறீங்களா, தோளோடு தோல் நில்லுங்க, கைகால் அலம்புறீங்களா, ஒரே தண்ணியில் கைகால் அலம்புங்க, ஒரே தட்டில் சாப்பிடுங்க, பகிருங்கன்னு சொல்லிட்டு அந்த கொள்கையை, எல்லா மதங்களும் பேசக்கூடிய கொள்கையை நடைமுறையில் செயல்படுத்தி காட்டி கொண்டிருக்கக்கூடியது இஸ்லாமாக இருக்குது. அப்போ ஒரு இஸ்லாமியனுக்கும் ஹிந்துக்கும் மத்தியில் நம்பிக்கை அடிப்படையில் பல்வேறு வேறுபாடுகள் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இஸ்லாம் மத நல்லிணக்கத்தை எப்படி கடைபிடிக்க சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு காலம் அவங்களுடைய மத விவகாரங்களுக்குள்ளே உள்ளே போகாதீங்க. நான் சொன்ன மாதிரி டிஎஸ்பி போய் ஒரு வணக்க வழிபாட்டு தலங்களில் போய் வணங்குறது, இல்லை முஸ்லீம் போய் முருகனுடைய பரிபாடில் பாடுறது, முருகனை புகழ்ந்து பாடுறதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் புகழ்வது மூலம், பேசுவது மூலம் அது நல்லிணக்கம் ஆகாது. அது வேறு ஒரு பாதையை நோக்கி தான் கொண்டு செல்லும். இப்போ நான் சொன்ன மாதிரி விஜய் பார்த்திங்கன்னா அரசியலுக்காக போய் தொழுகை செய்கிறார். இப்போ இது செய்யலாமான்னா செய்யக்கூடாது, இது அரசியல், இது வந்து சுயலாபம். போய் தொழுகை செய்கிறாரு அப்படின்னா அது அவன் நம்பிக்கை அடிப்படையில் செய்கிறான். ஒருத்தன் சும்மா தொழுகிறது இல்லை, அல்லாஹ் அக்பர், இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் ஒருவனுங்கிற அந்த சிந்தனையிலிருந்து தொழுகையை வந்து பின்பற்றுறான். இந்த இடத்துல போய் நான் வந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறேன்னு ஒரு ஹிந்து போய் தொழுகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நல்லிணக்கம் இல்லை, அவன் மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்துறேன்னு அர்த்தம். அப்போ அந்த அளவு நம்ம உள்ளே போய் தேவையில்லை. அப்போ முஸ்லீம் அல்லாத நபர்கள், ஹிந்துக்கள் முஸ்லீம்களுடைய விவகாரங்கள் நம்பிக்கைக்குள்ளே உள்ளே வரவும் தேவையில்லை. முஸ்லீம்கள் நேராக போய் ஹிந்துக்களுடைய விவகாரங்களுக்குள்ளே போய் நம்பிக்கைக்குள்ளே போய் அதை போற்றுவது, பாராட்டுவது இதுவும் தேவையில்லை. அப்போ எதுதான் தேவைன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா காலகட்டங்களில் அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழல், தனது சொந்த உறவினர்களை எடுத்து அடக்கக்கூடி தாங்கி கொண்டிருந்த அந்த சூழலில் முஸ்லீம்கள் களத்தில் இறங்கி இறைவனுக்காக, நல்லா புரிஞ்சுக்கணும், இங்கே மனிதநேயம் மற்றும் சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாமே முஸ்லீம்களுக்கு அவங்களுடைய மார்க்கத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் உறுதியாக பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு மார்க்கம் அவங்கள நெறிப்படுத்தினால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, களத்தில் வந்து இந்த வேலைகளை செய்கிறாங்க. எல்லா மதங்களும் கற்பிச்சிருக்கு. ஏன் முஸ்லீம்கள் முன்னிலையில் வர்றாங்கன்னா அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக அது தொடர்ந்து போதிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க, கொரோனா காலகட்டங்களில் இறங்கி வேலை பார்த்தாங்க, பல்வேறு உடல்களை அடக்கம் செய்தாங்க. இன்னும் வருதா புயல், தானே புயல்னு சொல்லிட்டு என்ன இயற்கை பேரிடர் நடந்தாலும் சரி அதில் வந்து முன்னணி நின்று உதவி செஞ்சாங்க. என்ன இயற்கை பேரிடர் நடந்தாலும் சரி முதல் ஆளாக களத்தில் இருந்து உதவக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. தங்களது மசூதிகளை முஸ்லீம் அல்லாத நபர்கள் வந்து தங்கக்கூடிய இடத்துக்கு வந்து உதவி செய்கிறாங்க. இன்னும் பல கட்ட அடிப்படையில் சக மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அடிப்படையில் இஸ்லாம் எதை போதிக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இஸ்லாம் போதிப்பது எல்லாமே முஸ்லீம் அல்லாத நபர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, அவன் மனிதனாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவன்கிட்ட அன்போடு நட, கருணையோடு நட, அவனுக்கு உதவி செய், அவனுக்கான எல்லா விஷயங்களையும் அவனுக்கு செய்து கொடு. அவனுடைய மத விவகாரங்கள் விஷயத்தில் யாராவது அழிக்க வந்தாங்கன்னா அவனுடைய உரிமைக்காக அவன் குரல் கொடுக்கக்கூடிய சமயத்தில் நீயும் அவனுக்கு குரல் கொடு அப்படின்னு சொல்லுது தவிர, அவன் மத விவகாரங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது அதை புகழ்பாட வேண்டும் என்று ஒரு இடத்துலையும் இஸ்லாம் அங்கே ஊக்குவிக்கலை. இது முட்டாள்தனமான போக்குன்னு தான் நான் அடித்து சொல்லுவேன். இந்துக்கள் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வரையறை இல்லை. அவங்க எல்லா கடவுளையும் ஏற்றுக்கிறாங்க, அது பெருந்தன்மைன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய பார்வையிலேருந்து நீங்கள் பார்த்தாலும் அது பெருந்தன்மையாக தான் இருக்கும். ஆனால் முஸ்லீம்கள் உங்களுடைய கொள்கை என்ன, சிந்தனை என்னங்கிறத இந்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லீம்கள் என்றைக்குமே ஹலால் செஞ்சதை தான் சாப்பிடுவாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஹலால்னா என்ன, அது எந்த அடிப்படையில் வெட்டப்படுது, அது எது வகையான ஆரோக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நீ ஏன் வந்து உன் வீட்டு விருந்து கூப்பிட்டேன்னா நான் வர்றேன்ல, ஏன் என் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டா நீ வர மாட்டேங்கிறேன்னு கேள்வி எழுப்ப மாட்டாங்க.
புரிஞ்சுக்குவாங்க. என் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடக்கூடிய சமயத்திலேயே மச்சான் ஹலால் சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லியே கூப்பிடுவாங்க. இப்போ இதுதான் புரிந்துணர்வுங்கிறது எனது பார்வையாக இருக்குது. ஒரு ஹிந்து சாப்பிட கூப்பிட்றான் அப்படின்னா அவன் புரிஞ்சுக்கணும், முஸ்லீம்களுடைய உணர்வுகள் என்ன, கொள்கை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டான்னா. உண்மையாக மத நல்லிணக்கம்னா என்ன? ஒரு மதத்தை புரிஞ்சுக்கிறது, அவங்கள திட்டக்கூடாது, புண்படுத்தக்கூடாது, அவன் நம்பிக்கையை கொச்சைப்படுத்தக்கூடாது. இதுதான் மத நல்லிணக்கம். இது நம்பிக்கை. அதாவது முஸ்லீம் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி ஹிந்துக்கள் புரிஞ்சுக்கிறது, ஹிந்துக்கள் இஸ்லாம் மார்க்கத்தை புரிஞ்சுக்கிறது, முஸ்லீம்கள் ஹிந்துக்களை புரிஞ்சுக்கிறது, கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்களை புரிஞ்சுக்கிறது சொல்லிட்டு எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் எல்லா மத வழிபாட்டு முறையையும் புரிந்து கொண்டு அவருடைய வழிபாட்டு முறைகளை மதிப்பது தான், கொச்சைப்படுத்தாமல் மதிப்பது தான் நல்லிணக்கம் முதல்ல. இரண்டாவது, உடல் ரீதியாக அவங்களுக்கு உதவுவது, பொருளாதார ரீதியாக உதவுவது. ஒரு ஐயப்ப மாலை போட்டு போகிறாரு அப்படின்னா அவருக்கு நீங்கள் பசித்த நேரத்தில் உணவு கொடுப்பது என்பது இஸ்லாம் சொன்ன விஷயம். ஆனால் அதே ஐயப்ப மாலைக்கு போயிட்டு இருக்கிறவட்ட ஒரு பிரசாதம் கொடுத்து நீங்கள் ஐயப்பனுக்கு செலுத்திடுங்க அப்படின்னு சொல்வது நல்லிணக்கம் கிடையாது. இது உன் மத நம்பிக்கையை தாண்டி, கொள்கையை தாண்டிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி ஐயப்ப மாலை போட்டு பல நபர்கள் போகிறாங்க. அங்கே எரிமலையில் இருக்கக்கூடிய வாவரி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல தொழுதுட்டு தான் போவாங்க அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது இஸ்லாத்திற்கு என்ன சொல்கிறது, அவங்க பார்வையில் அது சரியாக இருக்கலாம். ஆனால் அவங்க அங்கே வணங்குறது என்பது என்ன சொல்வது, பல்வேறு தர்காக்கள் இப்படி ஹிந்து மக்கள் போய் அங்கே வணங்குறாங்க. அதாவது நாகூர் ஆகட்டும், ஏர்படி ஆகட்டும், பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற திருப்பரங்குன்ற பிரச்சனை இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாதுஷா தர்கா முதல் கொண்டு ஹிந்து மக்கள் அங்கே போய் வழிபடுறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாமே செய்கிறாங்க. இதே விஷயங்களே நீங்கள் பள்ளிவாசலில் செய்ய முடியுமா? பள்ளிவாசலில் அங்கே வணங்கக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் ஏற்படுத்த முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா பள்ளியை பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளியிலையும் உள்ளம் எதுவுமே கிடையாது, அடக்கஸ்தலங்கள் கிடையாது. நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணலாம், மவுண்ட் ரோட்டில் இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய தர்காவில் ஒரு ஹிந்து போய் என்ன பண்ணலாம், தனது நேர்த்தி கடனை செலுத்தலாம். அதே ஹிந்து பள்ளிவாசலில் போய் அவனுடைய நேர்த்தி கடனை என்ன பண்ண முடியாது, செலுத்த முடியாது. ஏன்? அங்கு ஏக இறைவனுடைய கொள்கை என்பது அங்கே பின்பற்றப்பட்டு பள்ளியில் நடக்கப்பட்டு வருகிறது. அப்போ அடிப்படையில் இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்து பெருமக்கள்கிட்ட கூட இந்த சந்தேகம் வெளுத்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுளா பல கடவுளா நம்மை போன்று அப்படின்னு. ஏன்னா அவன் எப்படி பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா, பல்வேறு தர்காக்களுக்கு அவனும் போகிறான், அங்கேயும் முஸ்லீம்கள் வர்றாங்க. அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அல்லாங்கிற கடவுள் இருக்கிறாங்க, அந்த கடவுளுக்கு கூட துணை அசிஸ்டன்ட் கடவுளாக இந்த அவுளியாக்கள் அடக்கியிருக்காங்கல்ல நான் பல்வேறு தர்காக்களில், இவங்களும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சிக்கிறான். ஒரு நபர் நம்மகிட்ட தெளிவாக கேள்வியை கேட்டார். அப்போ நம்ம தெளிவாக சொல்கிறோம், அல்லானா யார், அவனுடைய தூதர் யார், இங்கே அடக்கப்பட்ட அவுளியாக்கள், நாகூரில் இருக்கக்கூடியவர், ஏர்வடியில் இருக்கக்கூடியவர், அஜ்மீரில் அடக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் எந்தளவு இறை நேசராக இருந்திருக்கிறாங்க, இவங்களுடைய தரஜா உயர்வு எந்த அளவு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம மதிக்கிறோம், நம்ம கண்ணியப்படுத்துகிறோங்கிற விஷயத்த அவர் புரிய வச்ச பின்னாடி அவர் புரிஞ்சுக்கிறார். அப்போ இப்படி தான் நிலைமை இருக்குது. அப்போ நாகூருக்கு ஏர்வடிக்கும் ஹிந்துக்கள் இவ்வளோ போகிறாங்க அப்படின்னா, அதே போல் வேளாங்கண்ணிக்கும் ஐயப்பர்கள் என்ன பண்ணுவாங்க, நாகூருக்கு போகிற மாதிரி வேளாங்கண்ணிக்கு போவாங்க, பாபரி மசூதிக்கு போவாங்க. இவ்வளோ இடத்துக்கு ஹிந்துக்கள் போகிறாங்க அப்படின்னா இதே விஷயங்கள் முஸ்லீம்கள் செய்வார்களா? நீ மக்காவுக்கு போகும்போது மாரியம்மன் கோயிலில் நின்று ஏதாவது பண்ணிட்டு நீ போக முடியுமா? சொல்லுங்கள், போக முடியுமா? இவங்க ஐயப்பனுக்கு பார்க்க போகும்போது இங்கே பாபரி மசூதிக்கு போயிட்டு போகிறாங்க, வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிட்டு போகிறாங்க. இதே ஒரு முஸ்லீம் நீங்கள் காபாவுக்கு போகும்போது ஒரு மாரியம்மன் கோயில்லையோ அல்லது முருகன் கோயில்லையோ நீங்கள் ஏதாவது வேண்டிட்டு கும்பிட்டு நீங்கள் அங்கே போவீங்களா? அதையும் ஏற்றுக்கிட்டு போவீங்களா? அப்புறம் இந்த சிந்தனை தான் என்ன ஆகுதுன்னா எதிர்முனையாக இங்கே நம்மளை பேச வைக்குது. ஒரு முஸ்லீம், ஒரு ஹிந்து இஸ்லாத்தை பற்றி பெரிய லெவலில் புரிஞ்சிக்காதவர் என்ன கேட்குறாரு, உங்கள் வீட்டில் சாப்பிட கூப்பிட்றேன், நான் சாப்பிட்றேன், ஏன் வீட்டுக்கு ஏன் வர மாட்டேங்கிற, நீ ஹலால்லே நிற்கிறிய, ஹலால் என்பது மதவெறி தானே, இப்போ ஹலால் இருந்தால் தான் சாப்பிடுவேன், அது மதவெறி தானேங்கிற நிலைக்கு போகிறான். தவிர ஹலாலுங்கிறது அவன் நம்பிக்கைங்கிற அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாத இடத்த நோக்கி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கான். வைக்க முகமது பஷீர் நினைக்கிறேன், அந்த எழுத்தாளரோ சம்திங், கேரளா எழுத்தாளர், அவர் எழுத புத்தகத்திலிருந்து ஒரு தமிழ் நாடகத்தை இயக்கக்கூடிய ஒரு நபர், திருச்செல்வம் நினைக்கிறேன், அவர் சமீபமாக ஒரு விஷயத்தை பேசியிருந்தார். என்னென்னா, அதில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாமா, குழந்தையே இல்லையாமா, முஸ்லீம் கணவன் மனைவி, அவர் வெளிநாட்டில் இருந்திருக்கிறார், பல ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துருக்கிறாங்க, எதை பார்த்து வேலையாகலை. இப்போ இறுதியாக எந்த இடத்துக்கு வருவாங்க, அல்லாஹ்வாகிய ரப்பாகிய அல்லாவிடம் தான் வருவாங்க. ஸோ அல்லாட்ட நோன்பு வைத்து தொழுது அழுது கிழுது எல்லாமே கேட்டிருக்கிறாங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது நிறைவேறலையாமா. ஸோ அங்கேருந்து நேராக பல்வேறு தர்காக்களுக்கு போகிறாங்க, பல்வேறு தர்காக்களை நேர்த்திக்கடன் வைக்கிறாங்க, குழந்தை அங்கே அவங்களுக்கு கிடைக்கல. அடுத்து தான் சொல்கிறாங்க, தர்காக்கு அப்புறம் பல்வேறு கோயில்களுக்கும் தேவாலயத்திற்கும் போகிறாங்க. அப்போ இது என்ன தெரியுது, ஏதோ ஒரு கடவுள் நமக்கு குழந்தை கொடுத்துறாதா அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு முஸ்லீம் இருக்கிறாங்கங்கிற மாதிரி அந்த செய்தியை அவர் சொல்லிட்டு போகிறாரு. இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? முஸ்லீம் ஏதோ எல்லா கடவுளையும் அவன் வணங்கிடுவானா? அப்போ வணங்கக்கூடியவன் முஸ்லீமாக இருப்பானா? நிச்சயமாக கிடையாது. அப்போ இது மத வெறி கிடையாது, தான் ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய கொள்கையில் அவன் உறுதியாக இருக்க வேண்டும். அந்த கொள்கையிலிருந்து மனிதநேயத்தையும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நல்லிணக்கத்தின் அடிப்படையில் முன்னெடுக்கணும். அப்படின்னா நிச்சயமாக எந்த மதத்துடைய விவகாரங்களுக்குள்ளேயும் இனிமேல் முஸ்லீம்கள் போகக்கூடாது.
நல்லிணக்கம் வேணுமா, அவங்களோட நல்ல உறவில் இருங்க, மாமன் மச்சனா பழகுங்க, உங்களுடைய வீட்டுடைய விசேஷங்கள் அவங்கள அலையுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, பொருளாதார உதவி, மருத்துவ உதவின்னு சொல்லிட்டு எல்லாமே செய்யுங்க. இதற்கான கூலி நாளை மறுமை அல்லாஹ்விடம் கிடைக்கும். ஏன், நாம் அனைவருமே ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு நிச்சயமாக நாம் உதவ வேண்டும், அவர்களுக்கு அன்போடு நேசத்தோடு நடக்கணும். ஆனால் அதை விட்டு போட்டு இன்றைக்கி பிஹேவியர் வுட்ஸ் எல்லாமே இவன் கோயிலுக்குள்ளே முஸ்லீம் போயிட்டா அதை சொல்கிறது, கோயிலுக்கு வந்து தங்க நகைகளை கொடுத்துட்டா ஒரு முஸ்லீம் அப்படின்னா அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. இப்போ இது நல்லிணக்கம் அப்படின்னு காட்டுறது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக காணப்படுது. நிச்சயமாக இந்த விஷயத்தை நம்ம பேசின விஷயத்தையெல்லாம் ஓரளவு நம்ம புரிஞ்சுக்குவோன்னு நினைக்கிறேன். இதே போல் தான் நான் அரசியல்லையும் சொல்கிறேன். அரசியல்லையும் பல நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம் என்ற வேடத்தை கலைச்சிட்டு உள்ளே போய் முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட ஓட்டு கேட்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த அடையாளத்தை மறைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்த மாட்டான் அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. இது அதிகாரிகளுக்கும் பொருந்தும். பல்வேறு முஸ்லீம்கள் உயர்கட்ட ஐபிஎஸ் ஐஏஎஸ் போன்ற பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதாவது வழிபாட்டு தலங்களுக்கு போயிட்டாங்கன்னா வழியே இல்லை, சில சமயத்தில் அவங்க கொடுப்பாங்க, நீங்கள் ஏற்றுக்கலாம், அவங்க மனசு தான் காரணம். நீங்கள் உள்ள ஷஹாதத்தை வச்சுருக்கிறீங்க, அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்கள நீங்கள் இன்சல்ட் பண்ண வேணாம், அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அந்த ஏற்றுக்கொள்வதை தாண்டி அந்த ஹிந்து பெருமக்கள் உங்களுடைய உணர்வை புரிஞ்சுக்கணும். முஸ்லீமாக இருக்கா இதெல்லாம் செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, ஒரு மதத்துடைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம மதத்துடைய மார்க்கத்துடைய விஷயங்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறது தான் எனது வந்து தாழ்மையான வேண்டுகோளாக காணப்படுகிறது. மேலும் இறுதியாக மத நல்லிணக்கம் என்பது வழிபாட்டு முறையை மாற்றி ஒருத்தரை பாராட்டி கொண்டு அதை செய்ய பல்வேறு விதங்களில் உதவி செய்வது என்பது மத நல்லிணக்கம் கிடையாது. மாறாக மனித நேயத்தோடு அவனுக்கான அடிப்படை உதவிகளை செய்வது, அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது தான் மத நல்லிணக்கம் என்ற ஒரு விஷயத்தை இஸ்லாம் தொடர்ந்து போதிக்குது. அதை தான் முஸ்லீம்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் மக்கா போயிட்டு வரும்போது கொண்டு வரக்கூடிய ஜம்ஜம் தனியை ஹிந்து பெருமக்கள் வாங்கி குடிக்கக்கூடிய அதே வேளையில் புனித யாத்திரையாக இங்கே இருக்கக்கூடிய காசி ராமேஸ்வரம் சென்று கொண்டு வரக்கூடிய புனித நீரை முஸ்லீம்கள் பருகுவார்களான்னு கேட்டால் நிச்சயமாக பருக மாட்டார்கள். காரணம், அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை ஓரிரை கொள்கை. அந்த கொள்கையிலிருந்து மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய எந்த வழிபாட்டு முறை மற்றும் அந்த வழிபாட்டு பிரசாதங்களை கூட அவங்க வாங்கி சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிறத அடிப்படையில் இங்கே ஹிந்து பெருமக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு நலவான விஷயமா இருக்கும் அப்படிங்கிறதான் எனது தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.